இந்த வீடியோவையும் இந்த வெப்சைட்டையும் பார்க்கலாங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டம் இருந்துன்னு சொன்னா நீங்க தயவு செஞ்சு வைக்கப்படாம நீங்க வீடியோஸ் போடுறதுக்கு ஒத்துழைங்க. என்ன மாதிரி வெளியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராச்சும் ஒரு கட்டாயம் உதவி செய்யலாம். அதுதானே என்ன இப்ப உங்களுக்கும் வீடியோ மூலமா தானே தெரியப்படுத்தலாம்னு இப்ப நீங்க இப்ப உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. ஆனா அது இப்படியான ஒரு வாய்ப்புகள் மூலமா தான் உதவி செய்யலாம். என்ன அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு தெரியாம நாங்க யாருக்கும் கொடுக்கல. அதுதானே அதுதானே என்ன இப்ப வீடியோ மூலம் வரைக்கும் நான் உதவி செய்யலாம். அது ஓகே. வீடியோவில் எப்படி பேசுறேன்னு தயக்கத்துல என்ன ஒரு என்ன எல்லாரும் பாப்பாங்கன்ற ஒரு வெக்கத்துல இருக்கிறார்களுக்கு உண்மையிலேயே அப்படி வாழ வேண்டிய தேவை. அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டிய நல்லா சொல்றாரு. உண்மையிலே அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை தானே. என்ன இப்ப வீடியோ போட்டு உதவி வாங்குறீங்க, விமர்சனம் செய்யறவங்க விமர்சனம் செஞ்சு கொண்டுதான் இருப்பாங்க. எங்களோட லைஃபுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறாங்க. இருந்தா கொடுங்க, இல்லையா வாய முடியும். அவ்வளவுதான். அதேதானே உங்களால செய்ய முடியும்னு சொன்னா செய்யுங்க, அல்லது செய்யறாக்களையும் செய்ய விடுங்க. என்ன அதேதான். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல நிற்கிறேன். இந்த வீடியோ எதை பத்தியண்டா ஒரு உதவியை கொடுக்குற ஒரு வீடியோ தான். அதுக்கு முதல் சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன், முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இப்ப நேற்று ஒரு வீடியோன்னு போட்டேன்னா டொய்லெட் கட்டி கொடுத்தனாங்க. டொய்லெட் கட்டி கொடுத்து அந்த வீடியோவை இப்ப நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பிடிக்கிறார்கள் மற்றும் நிறைய பேர் பாக்குறீங்க தானே. அப்ப யூடியூப்ல போட்டேன்னா நாங்க கிடைச்ச உதவி 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அதுக்கேற்ப டொய்லெட் நான் கட்டி கொடுத்தனாங்கன்னு வீடியோ போட்டேன் நான். இப்ப மேலே சொல்லப்படா நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி உண்மையிலேயே இப்ப எங்களை நம்பி பேசுறாங்க. ஒரு வயசுக்குள்ள பேசுறேன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு உரிய உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்க எவ்வளவு பேரோட பேசுவோம், எவ்வளவு பேர்கிட்ட நாங்க வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இப்ப எங்களோட வீடியோ பார்த்து அவங்க ப்ரொஃபஷனலா சில விஷயங்கள் கேட்பாங்க. ஏன்னா இவங்களை பார்த்து இப்ப அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்தை பத்தி கேட்பாங்க. இப்ப அவங்களோட எல்லாம் பேசி அந்த உதவியை பெற்று அதை நாங்க சரியா நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலை திட்டங்களை செஞ்சு முடிச்சு நாங்க போட்ட உடனே ஒரு கொமனண்ட் வரும் தானே. என்ன உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு கொமனண்ட் வந்தது. 3 லட்சம் வந்ததாம், 2 லட்சம் நான் கொடுத்ததாம். உண்மையிலேயே இப்ப ப்ரோ இப்ப நீங்க கொமன் போட்ட ப்ரோக்கு தானே சொல்றேன். அப்படி நீங்க போடுறீங்கன்னு சொன்னா வாங்க ப்ரோ, நான் இருக்கிற இடத்த சொல்றேன், எனக்கு கோல் எடுங்க, நான் சொல்றேன் நான் இருக்கிற இடத்த வீடியோ மூலமா தெளிவா சொல்லலாட்டியும் இப்ப என்னோட உதவிக்காக என்னோட தொடர்பு கொள்றாக்கள்டையும் சரி, என்னோட உதவி கேட்கிறாக்கள்டையும் சரிதானே. நான் இருக்கிற இடம் என்ன தெரியும், நான் இந்த இடத்துல இருந்து தான் செய்யறேன்னு தெரியும் தானே. உண்மையிலேயே தெரியும். சில இன்னொரு குற்றச்சாட்டு வரும். நீங்க ஏன் வீடியோ எடுக்கும் போது அந்த ஊர்களை சொல்றீங்கல்ல, உதவிக்காக வீடியோ எடுக்கும் போது ஏன் சொல்றீங்களன்னு சொல்றீங்க தானே. ஏன்னு இப்ப ஒரு வயசு பிள்ளைகள் அல்லது ஒரு பெண்கள் இருக்கிற வீட்டுல வீடியோ எடுக்கும் போது அவங்களோட அட்ரஸ நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொன்னா அவங்களோட பாதுகாப்பு கருதி தான். இப்போ நாங்களும் பெரிய ஆட்கள் இல்லை தானே. இப்போ நாங்களும் பெரிய பெரிய சேனல்லாம் இருக்கு மட்டக்களப்புல. நாங்க இப்பதான் ஒரு வளர்ந்து வர யூடியூபர்னு சொல்லலாம். நான் வளர்ந்து வர யூடியூபர். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரு நான் சொல்ல தானே உண்மையிலேயே ஒரு அட்ரஸ் சொல்லி ஒரு வீடியோ போடக்குள்ள இப்போ அவங்களோட ஏதாச்சும் அவங்களோட ஃபேமிலியில அவங்களோட உதவி செய்யறன்ற பேர்ல அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு நடக்கும்னு சொன்னா அதெல்லாம் எங்கட தலையிலானே வரும். நாங்க தான் இப்பதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய எங்களால உண்மையிலேயே 4 மாத காலத்துல நிறைய உதவிகள் நாங்க செஞ்சுட்டோம். அப்படி குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வந்தா அதுவும் எங்களுக்கு தான் கெட்டு பெற அமையும்ன்றதாலதான் அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோ உதவிக்காக கேட்கிறவங்கன்ற அட்ரஸ் நாங்க சொல்றோம்ல, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன அப்படி இருந்த போதும் எனக்கு நிறைய என்ன நம்பு இப்ப நான் நின்று பேசுறேன், நான் வெளிப்படையாகவும் இப்ப நாங்க ஃபேஸை காட்டி பேசுறோம், நாங்க முகத்தை காட்டி அப்படி மறைச்சு பேசல தானே. இப்ப நான் ஒரு யூடியூபரா இருந்து வெளிப்படையா எல்லாத்தையும் பேசி நான் வீடியோ போடுறேன். ஒரே ஒரு இதுதானே, அதுக்கான காரணத்தையும் சொல்லித்தரேன், அந்த ஊரை சொல்லாததுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். நாங்களும் இப்படி பெரிய ஒரு யூடியூபரா வளர்ந்து வந்தோம்னா நாங்களும் சொல்லலாம். அப்ப ஒரு பெரிய யூடியூபரோட சொன்னா நிறைய பிரபலம் பண்றதுக்கு வாய்ப்புகள் குறையுதானே. இப்ப தனிப்பட்ட ஒரு நபரால எங்களுக்கு அவங்களால பிரச்சனை பண்ண முடியாது தானே. நாங்க ஒரு வளர்ந்த ஒரு யூடியூபரா இருந்தா இப்பதான் நாங்க வளர்ந்து வரோம். அதனாலதான் சொல்றல உண்மையிலே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஒரு வேலை திட்டத்தை முடிச்சுட்டு நாங்க வீடியோ போடுறோம்டா அதை உண்மையிலே மதிக்கணும். என்ன ஏதோ எதிரியா இருந்தாலும் உண்மையிலே அதை மதிக்கணும். நாங்களும் எவ்வளவு இடத்த போயிட்டு எவ்வளவு பேர் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களா என்று எல்லார்ட்டையும் விசாரிச்சு கஷ்டப்பட்டு நாங்க வீடியோ போடுறோம். அப்படி ஒரு கொமெண்டால நீங்க இப்படி வன்மத்தை கக்குறீங்க தானே. என்ன வன்மம் அப்படின்னு சொல்லல, நாங்க ஒரு தப்பும் செய்யல. இந்த பொறாமத்தனம் என்றது இருக்க கூடாது. என்ன
இப்ப நாங்களும் எங்கள் சேனல்லயும் நிறைய வியூவர்ஸ் வருது, நிறைய பேர் பாக்குறாங்க, எங்களுக்கு நிறைய உதவிகள் வருது, புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளால உதவிகள் வருது. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூப்ல வந்து அப்படி கமெண்ட் வந்தா புதுசா எங்க சேனல்ல பாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு இது மாதிரி தானே, என்ன இது மாதிரி தானே இருக்கு. அதனால நம்ம தொடர்ச்சியா பாக்குறாங்களுக்கு தெரியும் நான் நல்லபடியா செய்யறேன், உண்மையிலேயே வந்து நேர்மையா செய்யறேன்னு தெரியும். ஆனா புதுசா வராக்களுக்கு அது அந்த கமெண்ட பார்த்தா இப்பதான் வீடியோ ஒரு இந்த அந்த வீடியோ புதுசா பாக்குறாங்கன்னா அந்த கமெண்ட்ல நெகட்டிவான கமெண்ட் வந்தா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. அதுக்காகத்தான் நான் சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே வந்து அந்த கொமெண்ட் போட்ட அந்த கொமெண்ட நான் delete பண்ணிட்டேன். நான் delete பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க உதவி திட்டத்தை முடிச்சிட்டு வீடியோ போட்டுட்டு அந்த கொமெண்ட அந்த வீடியோக்கும் உள்ள கீழே கொமெண்ட் வந்து பார்த்தா எங்களுக்கு உண்மையில மனசு கஷ்டம் மாதிரி. அதனால டெலிட் பண்ணிட்டேன். அந்த கொமெண்ட் பண்ணின ப்ரோ வாங்க ப்ரோ, நேரடியா வாங்க, நாங்க உதவி செய்யற வீட்டுல உங்களையும் கூட்டிட்டு போறோம், அல்லது அப்படி முடியலாட்டியும் வாங்க பேசுவோம். நீங்க இங்க நில்லுங்க, நான் இங்க நிக்கிறேன், பேசுவோம். என்னோட குறைபாடுகளை நீங்க சொல்லுங்க, அதுக்கான நான் பதில நான் சொல்றேன். அப்படி ஒரு வீடியோ போடும் என்ன. உண்மையிலே வந்து ஒரு கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னா நான் வந்து ஒரு சாஃப்டான ஆள். இப்ப என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அநேகமான பேருக்கு எனக்கு பிடிச்சதுக்கான காரணமே அதுதான். இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்னோட சொல்லுவாங்க, நீங்க உண்மையிலேயே சாஃப்டா பேசுறீங்க, அவங்களோட விஷயங்களை கிண்டாம உண்மையிலேயே வந்து அந்த கஷ்டப்படுற அந்த விஷயங்கள் நீங்க கிண்டாம சாஃப்டா பேசி வடிவா செய்யறீங்க தம்பி, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு நிறைய பேர் என்னோட பேர்சனலா பேசிருக்காங்க. என்ன அப்படி இருக்கும்போது நான் செஞ்சு கொண்டிருக்கிறது நான் சரியா தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருப்பேன். உண்மையிலேயே சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர், யூடியூப்லயும் சரி, டிக்டாக்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி. ஓகே, இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன உண்மையில நாங்க ஒரு வளர்ந்து வர யூடியூபர்ன்றதால இப்படி இப்படி குத்தி 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 என்னத்துக்கு என்ன. உண்மையில நாங்களும் எங்களோட உழைப்பை போட்டுதான் நாங்களும் வீடியோ போடுறோம். எங்களால நிறைய பேருக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கு, இன்னும் நல்லது நடக்க போகுது. என்ன உண்மையிலே தானே. என்ன இப்ப சொல்ல போனா ஒரு உதவியை கொடுக்கதான் வந்திருக்கிறேன், ஒரு மாதாந்த கொடுப்பனும் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப நாங்க இருக்கிறதால இப்ப எங்களை சுத்தி உள்ள பிரதேசங்கள்ல எவ்வளவு பேருக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். என்ன மட்டக்களப்புல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருந்தாலும் அவங்களால எல்லாரையும் கவர் பண்ண இயலாது தானே. என்ன அதனால இப்ப நாங்கள் ஒரு சின்ன வளர்ந்து வர யூடியூபராலையும் செய்ய முடியும், அவங்களாலையும் எங்களாலையும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் என்று நாங்கள் நிரூபிச்சு கொண்டிருக்கிறோம். என்ன அதனால ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உண்மையிலே ரெஸ்பெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதா நாங்க செய்யறோம். நாங்க வந்து உண்மையிலே நம்பி எங்களை நம்பி நீங்க காசு அனுப்பலாம், உதவிகளை செய்ய முன் வரலாம். எங்களை நம்பி நிறைய பேர் முன் வந்துதான் இப்ப நாங்க இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா வந்து ஒரு போலியும் இல்ல, நாங்க ஒரு பொய்யும் சொல்லல, ஒரு இணையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்க 2 பேரும் தான் இருக்கிறேன்னு வீடியோ எடுக்கிற ஒரு ஆள், நானும் ஒரு ஆள், 2 பேரும் தான் இந்த யூடியூப்பால 2 பேராலையும் தான் யூடியூப் நடந்து கொண்டிருக்கு. எடிட் பண்றதுல இருந்து தம்ப்ளை செட் பண்றதுல இருந்து எல்லாம் நான் தான். நான் நான் தான் தனி ஒரு நபரால தான் இந்த யூடியூப் சேனல் இயங்கி கொண்டிருக்கு. ஓகேங்க, ஏதாச்சும் புரியலாட்டி புரிஞ்சு கொள்ளுங்க, சரிதானே. நான் பேசிட்டேன், என்னோட மைண்ட்ல தோணினதை நான் பேசிட்டேன். சரி, தவறுதல வருது வார்த்தைகள், ஓகே தானே. ஒரு எடிட்டும் இல்லை இதுல, தொடர்ச்சியா பேசிட்டேன். ஓகேங்க, என்ன பிடிச்சவங்க இன்னும் மேலும் மேலும் பிடிக்கும். லைன்ல வந்து கொண்டிருக்கு எங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். ஓகேங்க, ஓகே, வீடியோக்குள்ள போவோமே. நன்றி, சப்போர்ட் பண்ற எல்லாம் இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போவோம். இந்த எங்கட ஊர்ல ஒரு வீடு ஒன்று போடணும் தானே. என்ன பார்த்திருப்பீங்க, 2 பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அவங்களோட அப்பாவுக்கு காலையில. அதனால நான் வீடியோ எடுத்து போட்டேன். நான் இப்ப அவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்குன்னு நான் வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கான படிப்பு செலவு கொடுத்தேன் நான் 80,000 ரூபாய். இப்ப மேலும் உதவி கிடைச்சிருக்கு, இப்ப அவங்ககிட்ட கொண்டு கொடுப்போம். ஓகே ஓகே, வணக்கம் அக்கா. உங்களோட வீடியோ எடுத்து எத்தனை நாள்? வீடியோ எடுத்து எத்தனை நாள்ப்பா? எத்தனை 3 நாள் இருக்குமா? 3 நாள் தான். 3 நாள் இருக்கும். என்ன அப்ப சொன்னான் தானே, தெரிஞ்சிருக்கும் உங்களை. ஒரு 3 நாளுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டு இந்த தங்கச்சிக்கான ஒரு படிப்பு செலவையும் இந்த குட்டி தங்கச்சிக்கான ஒரு படிப்பு செலவையும் தந்து விட்டு போனா. என்ன போனதா ஸ்கூலுக்கு நீங்க? சொல்லுங்க. யாரு அம்மா கூட்டி போன இல்ல நீங்களா தனியா வர? அம்மா கூட்டிட்டு வரவ. அம்மா கூட்டிட்டு வரவேன. சரி, இப்ப நாம அந்த வீடியோல எல்லாம் பேசியாச்சு. ஏன்னா இப்ப உங்களோட வீடியோ போட்டு ஒரு உதவி ஒன்று தந்த நான் அதை வச்சு என்ன செஞ்சீங்க? இப்ப உங்களோட கையில உள்ள வந்து 50 இவைக்கு 30 என்ன ஆரம்பிச்சீங்களா? அது என்னன்னு சொன்னா தேங்காய்க்கு காசு கொடுத்திருக்கேன்.
தேங்காய் லோரியில இறக்குனா நல்ல எங்களுக்கு கொஞ்சம் லாபமா தருவாங்கன்னு சொல்லி அடுத்தது இவர் 10ஆம் தேதிக்கு பிறகுதான் நாங்க அதை எடுத்தோம். தேங்காய் எடுத்து வியாபாரம் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா இவர் கொஞ்சம் மட்டக்களப்பு கொண்டு 10ஆம் தேதி மருந்து எடுக்கிறோம் என்னன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இருந்தது பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. நோவெல்லாம் பரவாயில்லையா? ஆனா கடுப்பு இருக்குது. கடுப்பு இருக்குது. இந்த இரவுல கடுக்கிற முற்றுமுழுதா இருக்குது. பகல்ல கொஞ்சம் லேசா இருக்குது. பகல்ல கொஞ்சம் லேசா இருக்கு என்ன? அப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த 10ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த தேங்காய் எடுத்து நாங்க வெளியே வியாபாரம் பண்றதுக்கு தொடங்குவீங்க. அப்ப இவர் உடம்பு நல்லா சரி வந்தா 2 பேரும் செய்யலாம் தானே? 2 பேரும் செய்யலாம். பாரமான வேலை செய்யலாம் தானே? நான் இப்ப எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் போட்டேன்னு சொன்னா அவர் இருப்பாரு தானே பக்கத்துல. சரி அக்கா, நல்ல விஷயம். அதை பயன்படுத்தினா எங்களுக்கு சந்தோஷம். என்னண்டா உங்களோட உதவியால நாங்க இன்னைக்கு சந்தோஷப்படுறோம். இதுல இருந்து கொஞ்சம் ஆகத்துக்கு தண்ணி தந்த மாதிரி என்னன்னு சொன்னா இப்ப தவிச்ச குடலுக்கு தண்ணி தந்து அது உணவும் தந்திருக்கீங்கன்றது நாம் பெருமைப்படுறோம். இதுல அது உங்களுக்கும் அதை தந்த நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உண்மையிலேயே உதவி தேவைப்படுறாக்களுக்கு உதவி போய் சேரணும்னு நினைக்கிறேன் நான். நீங்க போறீங்களா? அட்மிஷன் கட்டணும். அது புதன்கிழமை கட்டியாமன்னு சொல்லி புதன்கிழமை போறேன். புதன்கிழமை தான் போக போறீங்க என்ன? ஓகே, நல்லது. எங்கடதை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். உதவிக்காக காசு தந்தவங்களுக்கும் சந்தோஷம் என்ன? ஓகே, இப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஏன் வந்திருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்கு திரும்ப ஒரு உதவி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல் இந்த உதவியை தந்தது யாருன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு பிறகு என்ன உதவி கிடைச்சதோ அதை நான் உங்கள்கிட்ட தாரேன். சரியா? இப்ப முக்கியமா இந்த படிப்பு தங்கச்சிர படிப்புக்கான ஒரு உதவி கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. சரி, அவரோட நம்ம பேசுவோமே. சரியா? அவர் ஹலோ வணக்கம் பிரதர். நீங்க நேற்று தான் எனக்கும் அறிமுகமாகினீங்க என்னோட வீடியோஸ் பார்த்து. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கீங்களா? வேலை எல்லாம் எப்படி போகுது? நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம். நன்றி. நம்ம பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்க எங்க இருந்த உங்களோட சின்ன ஒரு அறிமுகத்தை தாங்களேன். அறிமுகம் பெருசா தேவைப்படாது. நான் பெல்ஜியத்துல இருக்கிறேன். அதான் நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க அப்படி சொல்லுங்க. உங்களோட பேரும் நீங்க எங்க இருக்கிறீங்க? அப்படியா? என் பேர் வந்து யாதவன். நான் பெல்ஜியத்துல இருக்கிறேன். நான் வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. 2 இயர்ஸ். ஓகே ஓகே. ஸ்ரீலங்காவில இருந்தா நீங்க? நான் ஸ்ரீலங்கா நீர்கொழும்பு நிகம்போ. நிகம்போ. ஓகே, உண்மையிலேயே நன்றி. இவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறீங்க. வீடியோஸ் பார்த்து நன்றி சொல்லலாம். என்ன அப்ப நீங்க அந்த அக்காவோட பேசுங்க. உண்மையாலுமே வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறார்கள். எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யலாம். ஓகே. இந்த வீடியோவையும் இந்த வெப்சைட்டையும் பார்க்கலாங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தயவு செஞ்சு வைக்கப்படாம நீங்க வீடியோஸ் போடுறதுக்கு ஒத்துழைங்க. என்ன மாதிரி வெளியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராச்சும் வரார்கள் கட்டாயம் உதவி செய்யலாம். அதுதான் என்ன இப்ப உங்களுக்கும் வீடியோ மூலமா தானே தெரியப்படுத்தலாம். இப்ப நீங்க இப்ப உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. ஆனா அது இப்படியான ஒரு வாய்ப்புகள் மூலமா தான் உதவி செய்யலாம். என்ன அவர் சொல்றாரு பாருங்க. எனக்கு தெரியாம நாங்க யாருக்கும் கொடுக்கலாம் தானே. அதுதானே என்ன இப்ப வீடியோ மூலம் வரைக்கும் நான் உதவி செய்யலாம். அது ஓகே. ஆமா, நீங்க சொல்றது சரிதானே. அதுதான் இப்ப வீடியோல எப்படி பேசுறேன்னு தயக்கத்துல ஒரு என்ன எல்லாரும் பாப்பாங்கன்ற ஒரு வெக்கத்துல இருக்கிறார்களுக்கு உண்மையிலேயே அப்படி அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டிய நல்லா சொல்றாரு. உண்மையிலே அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை தானே. என்ன இப்ப வீடியோ போட்டு உதவி வாங்குறீங்க. விமர்சனம் செய்யறவங்க விமர்சனம் செஞ்சு கொண்டுதான் இருப்பாங்க. லைஃபுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறது. கரெக்ட் ப்ரோ. உண்மையிலேயே நீங்க எப்படி பேசுவீங்கன்னா யோசிக்கவே இல்லை. உண்மையிலே அதை நீங்க சொல்றது என்ன விமர்சனங்கள் வருந்தான். மத்தவங்களுக்காக நம்ம வாழ தேவை. மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் விமர்சனம் வரத்தான் போகுது. யாருக்கும் விமர்சனம் இல்லாம இருக்கு. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். நீங்க நல்லது செய்யுங்க. உங்களுக்கே 4 விமர்சனம் வந்திருக்கும். இல்லாம இல்ல. வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் கூட இப்ப இந்த வீடியோ ஓப்பனிங்ல கூட ஒரு விமர்சனத்துக்கு ஒரு பதில் கொடுத்து போட்டு இப்ப பேசுறேன் நான். உண்மையிலேயே என்ன அடுத்த விமர்சனம் பண்றாக்களுக்கு நம்ம அத இல்ல என்ன இப்ப நம்மளுக்கு இப்ப நாங்க வாழ்ற வாழ்க்கை சரின்னு சொன்னா யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக தேவையில்லை. எங்களோட கஷ்டமா நாங்க சொல்லி எங்களுக்கு உதவி தேவையா எடுத்துட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம். அவ்வளவு
அதுதான் செய்யறவங்க செய்வாங்க, பிடிக்காதவங்க அவங்க விட்டு விலகி போக வேண்டியதான். விமர்சனம் செய்யறது யாரா இருந்தா. கரெக்ட் 100% ப்ரோ. மேலேயே இருந்தா கொடுங்க, இல்லையா வாய முடியும், அவ்வளவுதான். அதுதான் அதேதானே. உங்களால செய்ய முடியும்னு சொன்னா செய்யுங்க, அல்லது செய்யறாக்களையும் செய்ய விடுங்க. என்ன அதேதான் அதுதான் இந்த பாலிசி. ஓ உண்மையில சொல்ல போனா இவரு இந்த தங்கச்சிக்கு 25,000 அனுப்பியிருந்தாரு. நீங்க சொல்லுங்களேன் ப்ரோ, எப்படி ஹெல்ப் செய்ய போறீங்க இவங்களுக்கு? இவனுக்கு நார்மலா படிக்கிறதுக்கு 2 பேருக்கும் எவ்வளவு மாசம் டியூஷன் ஃபீஸ் எடுக்கலங்க, அந்த உதவி நான் போட்டுருக்கேன், பிரச்சனை இல்லை. அப்படி போடுவீங்களா? ஓகே ஷூர். அவங்க எந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க அவங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி நீங்க கான்டாக்ட் நம்பரை போட்டு விடுங்க. அவங்க நேரடி அக்கௌண்ட் நம்பர் இருந்து அதை போட்டு விடுங்க, இல்ல உங்களுக்கு அனுப்பி போடுறோம். ஓகே ப்ரோ, நான் கட்டாயமா செய்யறேன் ப்ரோ. ஏன்னா குடும்ப தலைவனும் இருக்கிறாங்க. அப்ப உங்களால ஒரு பிரச்சனையும் வராது தானே. அப்ப கட்டாயம் நான் உங்களோட நம்பர் நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். நீங்க அவங்களுக்கு படிப்புக்கான சப்போர்ட்டை நீங்க வழங்குங்க. நம்ம ஏழு படிக்கிறவங்க இல்ல இல்லாட்டி நார்மலா அவங்கள உங்களோட கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. கான்டாக்ட் பண்ணி அவங்க நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணாலும் ஓகே. நேரடி கான்டாக்ட் நான் கட்டாயம் தேவையில்லை. ஓகே ப்ரோ, ஏதோ ஒரு வழியில என்ன எப்படியாவது அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உதவி போனா சரியா வந்தேன். ஏதோ ஒரு வழியில போனா நல்லா தானே. என்ன இப்ப ஏழு படிக்கிற தங்கச்சி, அடுத்தது சின்ன பிள்ளையும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு 25 அனுப்பினீங்க, அது 2 இயர்ஸ்ல முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க தலை நிமிர்றாங்க தானே. ஓகே. இப்ப 2 இயர்ஸுக்கு பிறகு இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா படாது. என்ன இப்ப வீடியோ மூலமா அதெல்லாம் என்ன சிம்பிள் தானே. மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை தானே. என்ன நீங்க சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் தேவையேப்படாத தேவையில்லாத விஷயங்கள். அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவா நிறைய பேருக்கு கோலும் வந்து கொண்டீங்க நம்மளுக்கு. ஓகே ப்ரோ, நல்ல ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணீங்க. என்ன நன்றி உங்களுக்கு இந்த கருத்தை தெரிவிச்சதுக்கு. நீங்க உதவி அந்த பேசுங்களேன், நீங்க உங்களோட உரியாக்கள் அண்ணனோட பேசுங்க. நல்ல விதமா பேசுங்க அண்ணனோட. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னன்னு சொன்னா, நான் ஒரு 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 நோயாளியா வீட்டுல பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால இவங்கட படிப்பு செலவுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. இப்ப இந்த தம்பியால தான் இப்படி ஒரு முயற்சியை அவர் எடுத்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நாங்க முன்னேறி போகக்கூடியமா இருக்கு. 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள படிப்பு செலவுக்கு தான் இது இருக்கிறாவோ ஏழுக்கு அடுத்த கட்டம் படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மற்ற சின்ன ஒரு ஆள் இருக்கா. அவட படிப்பு செலவுகளுக்கும் நீங்க கொடுக்குற இதை வச்சு அவங்கள மென்மேலும் உயர்தரத்துக்கு படிக்க வைக்கிற வாய்ப்பு இருக்கு. அது நான் கதைச்சிருக்கேன் அந்த அண்ணாவோடையும், அதெல்லாம் பார்த்து செய்யலாம். ஸோ நீங்க உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. பாவம் முன்னுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரம் ஓடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். சரி, ஓகே ஓகே, நன்றி ஐயா. சந்தோஷம், கடைசியில சந்தோஷம். ஓகே, நன்றி. நீங்க நன்றி சொல்லுங்க. ஒரு தம்பி மாதிரி. தம்பி எனக்கு தம்பி இல்ல, உங்களை நான் என் தம்பியா நினைக்கிறேன். தம்பியா நினைக்கிறேன். என் தம்பியா இருந்தாலும் எனக்கு இப்படி உதவி செய்ய மாட்டாரு. ஆனா நீங்க உதவி செய்றீங்க, ரொம்ப நன்றி ஐயா. நீங்க செய்யற உதவிக்கு நான் சாகும் வரையும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. உங்களை கடவுளாத்தான் நினைக்கிறேன். ஏன்டா கல்வியே காசு கொடுத்து வாங்க இயலாது. என் பிள்ளைகளுக்கு நல்ல திறமை இருக்குது படிக்கிறது. நீங்க செய்யற உதவிக்கு நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். நன்றி. நீங்க எனக்கு ஒண்ணுமே திருப்பி செய்ய தெரியல. பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருந்தா ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சந்தோஷம். திருப்பி நான் அந்த அண்ணாவோட கான்டாக்ட் பண்ணி அவங்களை திருப்பி நான் கான்டாக்ட் பண்ணேன். அண்ணா என் படிப்பு செலவுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி அண்ணா. ஓகே ஓகே, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, யோசிக்க தேவையில்லை. கடைசியில சந்தோஷம், நன்றி. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. மேலே ஒரு நல்ல விடயத்தையும் தெரியப்படுத்தினேன். ஓகே, அவரும் கொஞ்சம் வேலைக்கு போறீங்க. என்ன ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ பேசுனது. ஓகே ப்ரோ, ஓகே. நம்ம தொடர்ச்சியா பயணிப்போமே நல்ல விஷயத்தோட. பயணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே பாய். கட்டாயம். சரி, ஓகே. சரி, ஓகே. உண்மையிலேயே இப்படி பேசுவாருன்னு நினைக்கல. என்ன அப்ப இந்த ஒரு வீடியோ ஸ்பெஷல்.